ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்று ஜூன் 11 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். நேற்றைக்கும் முந்தானத்துக்கும் ஒரு குட்டி ட்ராப் இருந்துச்சு தங்கத்தின் விலையில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவிலும் தங்கத்தின் விலை வந்து இன்றைக்கி அதிகரிக்கும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் படியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து ஏப்ரல் 22 ஹால் டைம் ஐயான 9290 ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி 8700 சில்லற வரையும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப பிக்கப் ஆகி கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8945 இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து இன்றைக்கு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் ஒரு ₹30 முதல் ₹80 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆக இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல், வெள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஜூன் 1 கிட்டத்தட்ட ₹111 ஒரு கிராம் இருந்த வெள்ளி நேற்றுடைய விலையின்படி பார்த்திங்கன்னா ₹119 வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாளைக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ₹8-9 ஒரு கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெள்ளி வந்து நம்ம அந்த கொலுசு மோஸ்ட்டாக கொடி அந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பியூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 70-75 மேக்ஸிமம் 80க்குள்ளே தான் அது இருக்கும். ரெண்டாவது அது நீங்கள் ரீசேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35%, ஒருவேளை அதே கடையில் எடுத்தால் ஒரு 30% அப்படி வந்து லெஸ் பண்ணிவிட்டு தான் வந்து அவங்க அதை எடுப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பொருளாக வாங்காமல் வேறு ஏதாவது காயின் அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பியூரிட்டி அதிகமாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து கொலுசுலேயும் வெள்ளி கொடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டி வந்து கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நீங்கள் ஒருவேளை ரீசேல் பண்ணும்போது வேல்யூ இருக்காது. இந்த சென்ஸ் கம்மியாக இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இனி நாளை ஜூன் 12 தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு இன்றைக்கி நைட் போடுற வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.